ஹலோ எவ்ரிஒன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசினுடைய மருத்துவ காப்பீட்டு திட்டம், அதாவது முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தில் நீங்கள் ஆல்ரெடி இணைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுடைய மருத்துவ காப்பீட்டு அட்டையை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ப்ளஸ் நீங்கள் இணையலைன்னா எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் CMCHIS டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் பேஜ். இதில் ஆல்ரெடி நம்ம இந்த திட்டத்தில் இணைஞ்சிருந்தவங்க எப்படி நம்ம அந்த மருத்துவ காப்பீடு அட்டையை டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் மெனு என்ரோல்மெண்ட் இருக்குது. ஸோ என்ரோல்மெண்ட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் மெம்பர் சர்ச் /e கார்டுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நம்ம அந்த காப்பீடு அட்டையை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். உடைய பழைய ரேஷன் கார்டு, இந்த புக் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, க்ரீன் கலர் ரேஷன் கார்டு. ஸோ அதுமாதிரி ரேஷன் கார்டு இருந்தீங்கன்னா அவ்வளோ நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் இல்லைனா கூட நம்ம இந்த கார்டு இருக்கா இல்லைன்னு நம்ம சர்ச் பண்ணலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். என்கிட்ட இந்த நம்பர் இருக்குது. நான் அந்த நம்பரை போட்டு நான் அந்த ரேஷன் கார்டை ஃபைண்ட் பண்ணுறேன். அந்த நம்பரை போட்டு ஃபைண்ட் பண்ணிங்கன்னா அதில் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே அது கீழே வரும். ஸோ இந்த பர்சன் ஆல்ரெடி இந்த திட்டத்தின் கீழே இருக்கார். ஸோ அதனால் அவங்க ஃபைண்ட் பண்ணோடனே உடனே வருது. ஸோ ஓகே, இந்த ரேஷன் கார்டு நம்பர் இல்லை, உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டாலும் உங்களுக்கு இந்த ஃபேமிலி டீட்டெயில்ஸ் டிடெக்ட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் காமித்து பாருங்கள். ஸோ இப்போது அது URN நம்பரை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம். ஸோ அதோடைய எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா கார்டு ஹோல்டருடைய URN நம்பர், கார்டு ஹோல்டருடைய ரேஷன் கார்டு நம்பர், PMJYன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கார்டு ஹோல்டருடைய நேம் கொடுத்துருப்பாங்க. கார்டு ஹோல்டருடைய நேம் ஃபேமிலி மெம்பர்ஸோடைய நேம் ஹெட்டை போட்டிருப்பாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹெட் ஃபோட்டோ இருக்குது. அட்ரஸ் கீழே பார்த்தீங்கன்னா பாலிசி அமௌண்ட் அஷ்யூர்டுன்னு கொடுத்துருக்காங்க. 5 lakhs வரையும் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா கிளைம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கிளைம். ஸோ இது வரைக்கும் இந்த பர்சன் எந்த கிளைம் எதுவும் பண்ணல. அப்படி கிளைம் பண்ணியிருந்தால் ரிமைனிங் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் உங்களுக்கு இது இந்த கீழே காமிக்கும் பாருங்கள். நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இது தான் பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு அட்டையை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கார்டு உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி லேமினேட் பண்ணி இதை நீங்கள் உங்களுடைய இன்சூரன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த கொரோனாவுடைய மருத்துவ செலவுக்கு இதை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, நம்ம எப்படி நம்ம மருத்துவ காப்பீடு அட்டையை டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த மருத்துவ காப்பீடு அட்டையை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இதை மற்றது மாதிரி நம்ம ஆன்லைன்லலாம் இதை அப்ளை பண்ண முடியாது. டைரெக்டாக நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் போய் தான் நம்ம அப்ளை பண்ணி இதை வாங்கணும். ஃபஸ்ட்டு எலிஜிபிள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த திட்டத்தில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு சில க்ரைட்டீரியாலாம் இருக்குது. நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இத்திட்டத்தில் நம்ம இணைச்சிக்கிறது நம்மளுடைய ஃபேமிலி இன்கம் 72,000 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கணும். ஸோ கம்மியாக இருந்து அவங்க விஓ ஆஃபீஸில் போயிட்டு ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கிக்கணும். அப்படி வாங்கியதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் நீங்கள் இணையலாம். சில உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அந்த அப்ளிகேஷனுக்கு என்னென்ன உங்களுக்கு ப்ரூஃப் தேவைப்படும்னா, ஃபஸ்ட் ஒன் ரேஷன் கார்டு, செகண்ட் ஒன் ஆதார் கார்டு, தேர்ட் இன்கம் சர்டிஃபிகேட், ஃபோர்த் ஒன் உங்கள் ஃபோட்டோ.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர் பெயர், ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்புறம் அவங்க வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ரேஷன் கார்டு நம்பர், அப்புறம் வீட்டு முகவரி, அவங்க என்ன ஊர், என்ன வட்டம், என்ன மாவட்டம், கீழே வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்கள் பெயர் கேட்டிருக்காங்க. குடும்ப உறுப்பினருடைய எல்லா டீட்டெயில்ஸ், அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ ஸோ எல்லா பேரும் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபேமிலியுடைய இன்கம் வந்து 72,000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே சைன் பண்ணணும். சைன் பண்ணிட்டு இதை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரசீது கொடுப்பாங்க. அதில் வந்து URN நம்பர் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பீட்டு திட்டம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.